அது பொங்கல் பண்டிகை நாள். வீட்டு வாசல்ல கோலமும் வீட்டு முழுக்க தோரணமும் கட்டியிருந்துச்சு. துர்கம்மா ஹால்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. என்ன மல்லிகா, இன்னும் மாட்டு கொட்டாயில வேலை முடியலையா? மாடுங்களுக்கு சாப்பிட தீவனம் போட்டியா? இன்னைக்கு பண்டிகை அப்படிங்கறதையே மறந்துட்டியா என்ன? மல்லிகா தொடப்பத்தை கீழே போட்டு, ஐயோ அம்மா, கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ சமையலறைக்கு போய் லக்ஷ்மி அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு தான் கிளம்புனேன். பேச்சிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடு, ஆனா செய்யல காட்டாத. சரி, அந்த பால்காரன் வந்தானா? பாயசத்துக்கு பால் வேணுமே. அப்போ லக்ஷ்மி சமையல் அறையிலிருந்து வெளியில வந்து, வந்தார் அத்தை, இதோ இந்த கிண்ண நிறைய பால் கொடுத்துட்டு போயிருக்காரு. பாயசத்துக்கு சரியா இருக்கும். பாயசத்துக்கு போதுமா? மிச்சமும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு நம்ம ஒரு ஜமீன்தாரும் அவருடைய மனைவி சாவித்திரி அம்மாவும் வராங்க. அவங்கள பத்தி தெரியும்ல, சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ சோமையா வெளியில வந்து, ஆமா, என்னம்மா, லக்ஷ்மியோட சமையலை பத்தி உனக்கு தெரியாதா? குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். வாயை மூடுறா, பொண்டாட்டிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு வந்துருவியே. இங்க பாரு லக்ஷ்மி, சமையலறையில வேலை எல்லாமே சரியா பண்ணு. எதுலயும் தப்பு இருக்க கூடாது. நான் பூஜை அறைக்கு போய் கொஞ்சம் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வந்துடுறேன்னா. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். துர்கம்மா சாமி அறைக்குள்ள போயிட்டாங்க. சோமையா வெளியில போயிட்டான். லக்ஷ்மி அந்த பால் கிணத்தை கொண்டு போய் பத்திரமா சமையலறையில வச்சுட்டு அடுப்புல நெருப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தா. அம்மா, அரிசியை ஊற வைக்கவா பாயசம் செய்யறதுக்கு? மல்லிகா, அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுடு. நான் வெல்லத்தை இடிச்சு வச்சிடுறேன். பழைய வெல்லம் பாயசத்துக்கு போட்டா நல்லா இருக்கும்னு அத்தை சொன்னாங்க. லக்ஷ்மி வெல்லத்தை உரல்ல போட்டு இடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டா. மல்லிகா அரிசி கழுவி எடுத்துட்டு வர பின்னாடி போயிட்டா. இப்ப சமையலறையில யாரும் இல்ல. அந்த நேரம் பார்த்து கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு பெரிய பூனை சமையலறையில இருக்கிற பால் வாசத்தை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வந்து கிண்ணத்துல வச்சிருந்த பாலை கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சுது. கடைசியில கொஞ்சம் பாலை கீழே தட்டி விட்டுருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு லக்ஷ்மியும் மல்லிகாவும் வேகமா ஓடி வந்தாங்க. அங்க வந்த 2 பேரும் தரையில கொட்டியிருந்த பாலும் கிண்ணம் காலியா இருக்கிறதையும் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி தலையில கை வச்சு, ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? மல்லிகா பாத்தியா, அந்த பூனை பாதி பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை இப்படி தட்டி விட்டு போயிடுச்சே. ஐயோ கடவுளே, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ருத்ர தாண்டவமே ஆடிடுவாங்க. லக்ஷ்மி பயந்துகிட்டே, வீட்டுக்கு விருந்தாளிங்க வரத நேரமும் ஆயிடுச்சே. இப்போ பாயசத்துக்கு பால் இல்ல. பால் வாங்கலாம் அப்படின்னா ரங்கா வேற எங்க போயிருக்கானே தெரியலையே. நம்ம மாடுகளுக்கும் உடம்பு சரியில்லை, பால் கொடுக்காது. பக்கத்து வீட்டுல கேட்கவா? அதுக்குள்ள துர்கம்மா பூஜையை முடிச்சுக்கிட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு சமையலறைக்குள்ள வந்தாங்க. லக்ஷ்மி, பாயசம் இன்னும் செய்யலையா? நெய்வாசம் இன்னும் வரவே இல்லையே என்ன? லக்ஷ்மி பேந்து பேந்து நின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ தரையில பால் கொட்டிருக்கிறது துர்கம்மா பார்த்து ரொம்பவும் கோவத்தோட, என்னடி, என்ன இது, பாலை கொட்டிட்டியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாலை பத்திரமா வைக்கணும்னு சொன்னல. இப்ப வரவங்களுக்கு பாயசத்துக்கு பாலுக்கு என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் வெள்ளம் இடிச்சிட்டு வர போனேன். மல்லிகை அரிசி கழுவிட்டு வர போனா அதுக்குள்ள பூனை வந்து. பூனைகினன்னு கதை சொல்லாத. நீ அலட்சியமா இருந்துட்டு பூனை மேல பழிய தூக்கி போடுறியா? இப்போ ஜமீன்தார் வருவாரே, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? சோமையா சத்தத்தை கேட்டு உள்ள வந்து, என்னம்மா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? பாரடாவும் பொண்டாட்டியோட நிர்வாகம் பாயசத்துக்கு வச்சிருந்த பாலை கொட்டிருக்கா. இப்ப வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு பாயசம் எப்படி போடுறது? ஊருக்காரங்க நாளைக்கு என்ன பேசுவாங்க? பண்டிகை நாளன்னைக்கு துர்கம்மா வீட்டுல பாயசம் இல்லைன்னு பேசுவாங்கடா. அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே, அத்தை கோவப்படாதீங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். என்னடி பண்ணுவ? 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தண்ணிய வச்சு பாயசம் பண்ணுவியா என்ன? நீ மட்டும் விருந்துக்கு பாயசத்தை எடுத்துட்டு வந்து வைக்கல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி துர்கம்மா கோவமா ஹாலுக்கு போனாங்க. சோமையா பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டு வெளியில போயிட்டான். அம்மா அழாதீங்க, அழுது எந்த புண்ணியமும் இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். லக்ஷ்மி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பின்னாடி தோட்டத்தை பார்த்தப்போ வெளியில இருக்கிற தென்னை மரத்தை பார்த்தா. அதுக்கு கீழே நிறைய தேங்காவும் விழுந்து கிடந்துச்சு. மல்லிகா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. தென்னை மரத்துக்கு கீழே தேங்காய் நிறைய விழுந்திருக்குல, அதை கொண்டு வா. தேங்காவா? எதுக்குமா? துவையில ஏதாவது அரைக்க போறீங்களா? இல்ல மல்லிகா, பசும்பால் இல்லனா என்ன, தேங்காய் பால் இருக்குல்ல. கேரள மாநிலத்துல தேங்காய் பாலை வச்சுதான் நிறைய சமையலெல்லாம் சமைப்பாங்களாம். இன்னைக்கு நாமளும் அதையே பண்ணலாம். போ, தேங்காய் எடுத்துட்டு வா. மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லி தென்னை மரத்துக்கு கீழே விழுந்திருந்த 2 தேங்காயை கொண்டு வந்து கொடுத்தா. லக்ஷ்மி வேகமா நாரை பிரிச்சு எடுத்து
தேங்காய் எல்லாத்தையுமே துருவி வச்சா. மல்லிகா, இந்த தேங்காய உரல்ல போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற சுடுதண்ணிய ஊத்தி அரைச்சி அதுல பால் வரும், அந்த பால் எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா, ஆனா பாயசத்தோட சுவை மாறிடுமே. மாறினா மாறட்டும், சுவை நல்லா இருந்தா போதும். நாம இந்த தேங்காய் பால்ல கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கலாம். அரிசி போட வேண்டாம், தேங்காய் பாலோட பாசிப்பருப்பு சேர்ந்து வெந்தா சுவை நல்லா இருக்கும். கடைசியில 2 பேரும் சேர்ந்து பாயசத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மல்லிகா தேங்காய் பாலை எடுத்துட்டு வந்தா. முதல் கிண்ணத்துல நல்ல திக்கான தேங்காய் பால் இருந்துச்சு. 2வது தடவை பிழிஞ்ச தண்ணியா இருக்கிற தேங்காய் பால் இன்னொரு கிண்ணத்துல. இங்க பாரு மல்லிகா, முதல்ல நெய்யை ஊத்தி அதுல முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே நெய்யில பாசிப்பருப்பை போட்டு வறுத்து 2வது எடுத்த தேங்காய் பால்ல அந்த பாசிப்பருப்பை வேக வைக்கலாம். கடாயில நெய்யை ஊத்தி முந்திரி திராட்சை பாசிப்பருப்பு போட்டு வறுக்கும் போது மனம் நல்லா வந்துச்சு. ஆமா, மனம் நல்லா தான் வருது. பாயசமும் நல்லா வந்தா நல்லாதான் இருக்கும். இப்ப இதுல நாம இடிச்சு வச்ச வெல்லத்தை போடணும். கடைசியில நம்ம எடுத்தமே அந்த தேங்காய் பால், அதை ஊத்தணும். ஒரு கொதி வந்ததும் இறக்கணும். அதிகமா கொதிக்க விடக்கூடாது. லக்ஷ்மி ரொம்ப கவனமா அந்த தேங்காய் பால் பாயசத்தை செஞ்சா. கடைசியில வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டதும் மனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊர் ஜமீன்தாரும் ஜமீன்தார் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. துர்கம்மாவும் சோமையாவும் அவங்கள வரவேற்றாங்க. அவங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா துர்காம்மா, உங்க வயல்ல விளைச்சல் எப்படி இருக்கு? இந்த தடவை நல்லா இருக்கா? கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா தானே இருக்கு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். என் புள்ள சோமையா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். என்னவோ துர்கம்மா, இந்த காலத்துல யார் வீட்லயும் யாரும் ஒழுங்கா சமைக்கிறதே இல்ல. முந்தா நேத்து இதே மாதிரி ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். அங்க விருந்துன்னு ஒண்ணு போட்டாங்க. அதுல உப்பும் இல்ல, காரமும் இல்ல. அதை கேட்டு துர்கம்மா தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. சமையலறை பக்கமா பார்த்தாங்க. ஆமா சாவித்ரி அம்மா, உண்மைதான். லக்ஷ்மியும் மல்லிகாவும் வந்தவங்களுக்கு வாழையிலேயே விரிச்சு அதுல அவங்க செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே போட்டாங்க. அப்பதான் லக்ஷ்மி கடைசியில அவ செஞ்ச அந்த தேங்காய் பால் பாயசத்தை கொண்டு வந்தா. கடவுளே, பாயசம்னு கொண்டு வராளே என் மருமக, பாலுதான் இல்லையே, என்னத்தை இதுல கலந்தான்னு தெரியலையே. ஜமீன்தாரையா, ஜமீன்தாரம்மா, இந்த பாயசத்தை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அவங்க 2 பேருக்கும் பாயசத்தை குடிக்க கொடுத்தா. அந்த பாயசத்தோட வாசமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடடா, பாயாச வாசம் ரொம்ப நல்லா இருக்கே. புதுவிதமான பாயாசமா? அப்படின்னு ஜமீன்தார் பாயசத்தை சாப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் அவரு கண்ணை மூடிக்கிட்டாரு. அப்போ சாவித்ரி அம்மாவும் அந்த பாயசத்தை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் துர்கம்மா, இது என்ன பாயசம்? என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. இது பசும்பாலா இல்ல எருமை பாலா? இந்த பாலு நல்ல மணமா சுவையா இருக்கே. ஆஹா, இது பாயாசம் இல்ல, இதுக்கு பேரு அமிர்தம். என்னமோ போட்டு செஞ்சிருக்கீங்க, ஆனா சுவை ரொம்ப நல்லா இருக்கு. துர்கம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம லக்ஷ்மிய பார்த்தாங்க. லக்ஷ்மி அவங்கள பார்த்து சிரிச்சா. அது அது வந்து அப்போ லக்ஷ்மி குறுக்குல வந்து, நீங்க பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இது பசுபாலும் இல்ல, எருமைப்பாலும் இல்ல, தேங்காய் பால் எடுத்து அதுல பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு செஞ்ச பாயசம். இது உடம்புக்கு நல்லது, சுவையும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணோம். தேங்காய் பால்லையா? இது பெரிய விஷயம். பசும்பாலை விட தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருக்கு. துர்கம்மா, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவ. ஏன்னா உனக்கு இப்படிப்பட்ட புத்திசாலி மருமக கிடைச்சிருக்காளே. சோமையாவும் பொண்டாட்டிக்கிட்ட நிறைய திறமை இருக்கு. இந்த வருஷ திருவிழாவுக்கு இதுதான் பாயாசம். சோமையா பெருமையா. சரிங்க ஐயா. விருந்து முடிஞ்சு விருந்தாளிங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் துர்கம்மா சமையலறைக்குள்ள வந்தாங்க. லக்ஷ்மி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. பக்கத்துல மல்லிகாவும் இருந்தா. ஏமா லக்ஷ்மி? லக்ஷ்மி பயந்துகிட்டே, என்னத்த, ஏதாவது தப்பு நடந்துருச்சா? தப்புதான், ஆனா அதை நீ பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம பால் கொட்டினதும் உன்னை திட்டிட்டேன். அதுக்கு பதிலா வேற எதுவும் யோசிக்கல. ஆனா நீ யோசிச்சு விருந்த ரொம்ப அமர்க்களம் படுத்திட்ட. ஆமாமா, லக்ஷ்மி அம்மா அந்த நேரத்துல பொறுமையா யோசிச்சு பார்த்தாங்க. பால் கொட்டிடுச்சு அப்படின்னு வருத்தப்படல. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு உடனே பண்ணாங்க. ஆனா ஒண்ணு, அந்த பூனை பால் குடிக்கலனா இன்னைக்கு இவ்வளவு சுவையான பாயசத்தை நாம செஞ்சிருக்க மாட்டோம். இல்லனா ஜமீன்தாரம்மா வாயால இவ்வளவு பெரிய புகழ வாங்க முடியுமா? லக்ஷ்மி, இன்னைக்கு எனக்கு ஒரு பாடத்தை நீ கத்து கொடுத்துட்ட. பிரச்சனை வரும்போது நிதானமா யோசிக்கணும். அத்தை, எப்பவும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். அந்த பூனை வந்தது கூட நல்லதுக்கு தான். அப்ப சோமையா உள்ள வந்து, ஆமா ஆமா, நீ செஞ்ச பாயாசத்தை கொஞ்சம் அந்த பூனைக்கும் ஊத்தி கொடு. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. துர்கம்மாவும் சத்தமா சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிரச்சனை நம்மள தேடி வரும். அந்த நேரத்துல கோவப்படுறதோ அழுதுகிட்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனைய சரி பண்ணாது. புத்திசாலித்தனமா யோசிச்சா அந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம்.